நாளை ஜூலை 23 ஆடி மாத சிவராத்திரி. இந்த ஒரு நாளில் நாம் குலதெய்வத்தை நினைத்து நம்மளுடைய வீட்டில் இந்த ஒரே ஒரு பரிகாரத்தை மட்டும் நம்ம செய்து வந்தோம் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட எண்ணங்கள், கெட்ட தீய சக்திகள் என அனைத்துமே நம்மை விட்டும் நம்முடைய வீட்டை விட்டும் விலகிவிடுமாம். அது மட்டும் இதுவரை எவ்வளவோ கஷ்டங்கள் இருந்தாலும் மகா பெரியவா அவர்கள் அடிக்கடி கூறுவது போல நமக்கு என்ன கஷ்டனாலும் தெய்வமா வந்து நிற்கிறது குலதெய்வம் தான். எனவே நீ உன் இஷ்ட தெய்வத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தியோ அதை விட உன்னுடைய குலதெய்வத்துக்கு நீ முக்கியத்துவம் கொடுக்கணும். முக்கியமா மாதம் மாதம் வருகின்ற சிவராத்திரி நாட்கள்ல நீ முடிந்தா உன் குலதெய்வம் கோவிலுக்கு போயிட்டு ஒரே ஒரு விளக்கையும் குலதெய்வ வழிபாட்டையும் ஒரு முறை நீ பண்ணிட்டு முடிந்தா குலதெய்வத்திலிருந்து கோயிலிருந்து காலடி மண்ணை எட்டு வந்து உன்னுடைய நிலைவாசல்ல கட்டி வை என்பது போல மகா பெரியவா அவர்கள் அவருடைய பக்தரிடம் அடிக்கடி இந்த ஒரு பரிகாரத்தை பற்றி கூறிக்கொண்டே இருப்பார். எனவே நீங்களும் இந்த ஒரு பரிகாரத்தை உங்களுடைய குலதெய்வம் கோவிலுக்கு செல்ல முடிந்தால் அங்கு சென்று பண்ணுங்கள். அப்படி செல்ல முடியவில்லை, எனக்கு வேலையானது இருக்கிறது என்று கூறுபவர்கள் காலையில் அதிகாலையில் எழுந்தோ அல்லது மாலை நேரத்திலோ உங்களுடைய வீட்டில் நீங்கள் குலதெய்வத்தை நினைத்து இந்த ஒரு பரிகாரத்தை பண்ணணும். இதை மட்டும் இந்த ஆடி மாத சிவராத்திரியில உங்களுடைய வீட்டில் இந்த குலதெய்வ வழிபாட்டை பண்ணுங்க. கட்டாயம் ஒரு சிறப்பானதாக கருதப்படுமாம். வீட்டில் குலதெய்வத்தோட உருவகப்படத்தை எடுத்து வச்சுக்கணும். எடுத்து வச்சுட்டு பூஜை அறையை சுத்தபத்தமாக அலங்கரித்து ஒரே ஒரு விளக்கையும் ஏற்றி குலதெய்வத்தை வணங்கி சர்க்கரை பொங்கல் இல்லைன்னா பால் பாயாசம் ஏதாவது ஒன்று நிவேதனமாக நம்ம பண்ணணுமா. பண்ணிட்டு மேலும் குலதெய்வத்தின் மந்திரங்களை உச்சரிக்கணும். உங்களுடைய குலதெய்வம் ஆண் தெய்வமோ பெண் தெய்வமோ யாராக இருந்தாலும் பரவாயில்ல, அவங்களுக்குன்னு சில மந்திரங்களும் பாடல்களும் இருக்கும். அதையும் நம்ம நம்மளுடைய வீட்டு பூஜை அறையில் அமர்ந்து கூறணும். அனைவரும் ஒன்றாக இணைந்து வழிபடலாம். குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே ஒட்டுமொத்தமாக இந்த ஒரு நேரத்தில் அதிகாலையிலோ அல்லது மாலையிலோ ஒன்றா உட்காந்து கூட்டு பிரார்த்தனை போல பண்ணுங்க. இந்த குடும்பத்தோடு பண்ணுறதுனால அவ்வளவு சக்தி நம்மை தேடி வருமா. வீட்டில் மகா சிவராத்திரி என்று குலதெய்வ வழிபாடு செய்ய எப்படி நம்ம பயன்படுத்துவோமோ அதே போல தான் இந்த ஆடி மாதத்துல வருகின்ற சிவராத்திரிக்கும் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம சிவராத்திரி நாட்களில் குலதெய்வத்தை வழிபடணுமா. முதல்ல என்னென்னலாம் நம்ம பண்ணி குலதெய்வத்தை வணங்கணும்னு வரிசையாக பார்க்கலாம். முதல்ல நம்மளுடைய வீட்டு பூஜை அறையை முதல்ல தயார் செய்யணும். பூஜை அறையை சுத்தம் செய்து குலதெய்வத்தின் படத்தை வைக்க வேண்டும். படத்தை மலர்களால் அலங்கரித்து விளக்கேற்றி வைக்கணுமா. அதற்கப்புறமா நிவேதனமாக சர்க்கரை பொங்கல், பால் பாயாசம் போன்றவற்றை நிவேதனமாக படைக்கலாமாம். அடுத்ததா வழிபாடு. குலதெய்வத்தின் மந்திரங்களை உச்சரித்து மனதார பிரார்த்தனை செய்ய வேண்டும். குடும்பத்தினர் அனைவரும் ஒன்றாக இணைந்து வணங்குவது என்பது மிகவும் ஒரு நல்ல காரியமாக கருதப்படுது. அதுக்கப்புறமா கதைகள் படிக்கணும். உங்களுடைய குலதெய்வத்துக்குன்னு சில எப்படி பிறந்து வளர்ந்தாங்க, என்ன மாதிரிலாம் இருந்தாங்க அப்படின்னு கதை புத்தகங்கள் இருக்கும். அதையும் நீங்கள் படித்து புராண கதைகளையும் நீங்கள் உங்களுடைய குலதெய்வம் உருவகப்படத்திற்கு முன்பு பூஜை அறையில் அமர்ந்து இதையும் நீங்கள் செய்யலாம். அதுக்கப்புறமா தானம் செய்யலாம். உங்களுடைய வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய சிறு குழந்தைகளுக்கு நோட்டு, பேனா, படிப்பு சம்பந்தமான பொருட்கள் அல்லது ஏழை எளியவர்களுக்கு ஏதாவது ஆடைகளை வாங்கி கொண்டு வந்து அதையும் உங்களுடைய வீட்டு பூஜை அறையில் வைத்து பூஜைகள் எல்லாம் முடித்த பிறகு அதையும் கொண்டு சென்று நீங்கள் உங்களுடைய குலதெய்வத்தை மனதார நினைத்து அந்த இல்லாதவர்களுக்கு அந்த ஆடையோ அல்லது கல்வி சம்பந்தமாக குழந்தைகளுக்கு ஏதாவது பொருட்களையோ கொடுப்பதன் மூலம் அதிக அளவில் நமக்கு நன்மைகளானது நடக்குமாம். இந்த நன்மைகளானது எதிரிகள் மூலம் இருந்து வருகின்ற தாக்கத்தையும் தோற்றங்களையும் நமக்கு நீக்கிவிடுமாம். அவ்வளவு சக்தி இந்த ஒரு செயலில் இருக்கின்றது. அடுத்ததா விரதம் இருக்கணும். இந்த ஆடி மாதத்துல வருகின்ற சிவராத்திரியில விரதம் இருக்கணும். முடிந்த வரைக்கும் விரதம் இருக்கணும். விரதம் இருக்கிறவங்க ஒருவேளை உணவை மட்டும் சாப்பிடணும். சாப்பிட்டுட்டு சிவராத்திரி முழுவதும் கண் விழித்து சிவ பூஜை மற்றும் குலதெய்வ வழிபாடுகளில் கலந்து கொள்ளணும். அப்படி சிவ பூஜை குலதெய்வ வழிபாட்டில் கலந்து கொள்ள முடியாதவங்க உங்களுடைய வீட்டில் குலதெய்வத்துக்குன்னு ஒரு விளக்கை ஏற்றி வைத்து இரவு முழுவதும் நீங்கள் குலதெய்வத்துக்குரிய பாடல்களையும் மந்திரங்களையும் கூறி குலதெய்வ வழிபாட்டை பண்ணலாம். இப்படியும் நீங்கள் பண்ணி பாருங்க. கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கையிலும் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். அதுக்கப்புறமா சிவாலய தரிசனம். முடிந்தா அருகில் உள்ள சிவன் கோவிலுக்கு செல்லுங்க. சிவபெருமானை குலதெய்வத்தையும் நீங்கள் மனதார நினைத்து நீங்கள் தரிசனம் பண்ணணும். இது சிவராத்திரி நாட்களில் குலதெய்வத்தை வழிபடுவதற்கான குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் நீங்கி நம்முடைய வாழ்க்கையில் சுபிட்சம் உண்டாகும் என்று முன்னோர்களால் கருதப்படுது. எனவே நீங்கள் இந்த ஒரு செயலை மட்டும் சிவராத்திரி முடிவதற்குள் குலதெய்வத்திற்கு பண்ணி பாருங்க. கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கையில் மிக பெரிய அளவில் வெற்றிகள் தேடி வரும். அவ்வளவு சக்தி வாய்ந்த
ஒரு நாளாக இந்த ஆடி மாத சிவராத்திரி உங்களுக்கு அமையும். எனவே சிவராத்திரி நாட்களில் எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களால் உங்களுடைய குலதெய்வத்தையும் சிவனையும் வழிபட முடியுமோ அவர்களை வழிபடுங்கள். இதனால் மிகப்பெரிய அளவில் நீங்கள் யாருமே கண்ட முடியாத ஒரு உச்சத்திற்கு செல்ல வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது. இது காஞ்சி மகான் மகா பெரியவாருடைய ஒரு எளிய பரிகார முறை. எனவே இந்த ஒரு பரிகாரத்தை நீங்களும் செய்யுங்கள். உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள், உறவினர்கள் என அனைவருக்கும் இந்த ஒரு வீடியோவை ஷேர் செய்து அவர்களையும் இதனை பார்த்து தெரிந்து அவர்களையும் இதனை செய்ய சொல்லுங்கள். எத்தனையோ சிவராத்திரிகள், எத்தனையோ தடவை நம்ம குலதெய்வங்களுக்கும் இந்த ஒரு பரிகாரத்தை நம்ம பண்ணாமல் இருந்திருப்போம். இன்னும் சிலர் குலதெய்வம் கோவில் எங்கே இருக்குன்னு கூட தெரியாமல் இருப்பாங்க. அவங்க அனைவருமே குலதெய்வம் கோவில் இல்லை என்றாலும் சிவனை மனதார உங்களுடைய குலதெய்வமாக நினைத்து கொண்டு சிவனுக்கு இந்த செயல்களை எல்லாம் உங்களுடைய வீட்டிலோ அல்லது அருகில் இருக்கின்ற கோவில்களுக்கோ சிவன் கோவிலுக்கோ சென்று செய்யுங்கள். கட்டாயம் இதனால் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் வெற்றியானது கிடைக்கும். அவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு சிவராத்திரியாக உங்களுக்கு இந்த சிவராத்திரியானது அமையும். எனவே மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு மட்டும் நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பேன், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தினசரி பதிவிடுகின்ற வீடியோக்கள் அனைத்தும் தினசரி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள், உறவினர்கள் என அனைவருக்கும் இந்த ஒரு வீடியோவை ஷேர் செய்து அவர்களையும் இதனை பார்த்து தெரிந்து கொள்ள சொல்லுங்கள். மறக்காம ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள்.